உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். கன்னியாகுமரி மாவட்டம் சுவாமியார் மடத்தில் கேரள அரசு பேருந்து மோதியதில் வலதுபுறமாக சுழன்றபடி இழுத்து செல்லப்பட்ட கார் எதிரே வந்த பைக் மீது மோதி கணவன் மனைவி பலத்த காயமடைந்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கண்ணன், இது குறித்த மேலும் கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் திருவனந்தபுரம் நாகர்கோவில் தேசிய நெடுஞ்சாலையில இன்று மதியம் பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த கேரள அரசு பேருந்து சுவாமியார் மடம் பகுதியில் வைத்து முன்னே சென்ற காரை முந்தி செல்ல முயன்ற மற்றொரு காரின் பக்கவாட்டில் மோதி விபத்துக்குள்ளானது. பேருந்து மோதிய வேகத்தில் வலதுபுறமாக சுழந்தபடி பல அடி தூரம் இழுத்து செல்லப்பட்ட கார் எதிரே வந்த இருசக்கர வாகனம் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இருசக்கர வாகனத்தில் வந்த கணவன் மனைவி தூக்கி வீசப்பட்ட நிலையில படுகாயம் அடைந்த அவர்கள் இருவரையும் அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து குறித்து தக்கலை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில கேரள அரசு பேருந்து கார் மீதும் கார் இருசக்கர வாகனம் மீதும் மோதி விபத்துக்குள்ளாகும் பதைபதைக்கும் சிசிடிவி காட்சி பதிவுகள் தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கண்ணன். உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள்.